சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முதல்ல ஆதி அண்ணன் ராஜசேகர் அங்கிளுக்கு அரவிந்த் அண்ணனோட சாவுல சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசி நேரத்துல அவர் அவனுக்கு நல்லவனா தெரியறாரு. ஆனா அண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை இப்ப வரைக்கும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. அவங்கள யாருமே நம்பல. என்னால கூட நம்ப முடிஞ்சுதா? ஆனா அதெல்லாம் நான் இங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். நீ தண்ணி ஒருத்தன் கத்தியால கிழிச்சானே. ஆமா, திருட. அவன் திருட இல்ல. நீங்களாம் நினைக்கிற மாதிரி அவன் திருட வந்து எதர்ச்சியா அன்னை கைய கிழிக்கல. என்ன சொல்ற கீர்த்தி? அவன் அனுப்புனது யார் தெரியுமா? யாரு? வேற யாரு? இவங்க அப்பா தான். ஆமா சீதாமா, அவங்க அப்பா தான். நல்ல வேளை அண்ணன் வீட்ல இல்ல. இத மட்டும் அவர் கேட்டிருந்தாருன்னா. வரட்டும் சீதாமா, அவர்கிட்டயே நான் சொல்லுவேன். உண்மையை சொல்றதுக்கு என்ன? கீர்த்தி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? சீ, வாய மூடு. நீ எல்லாம் பேசவே கூடாது. எல்லாரும் கேட்டுக்கோங்க. இங்க நிக்கிறானே இவன் 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசிருக்கான். எதுக்கு தெரியுமா? நேத்து வந்தானே ஒருத்தன், அவனை அனுப்புறதுக்கு. ஆமா அது என்ன, அவனை அனுப்ப சொன்னது ராஜசேகர் அங்கிள். அனுப்புனது இவன். எதுக்கு? அண்ணி ஏதோ பண்றதுக்கு இல்ல, மகேஸ்வரி அக்காவை மிரட்டுறதுக்கும் அவங்க உண்மையை வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கும். ஆதி, இப்ப சொல்லுங்க சீதாமா, இப்படி ஒரு கிரிமினலுக்கு நான் புள்ள பெத்து கொடுக்கணுமா? இவன் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, ஜெயில இருக்க வேண்டியவன். உங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு சொல்லி சொல்லி நான் என் புள்ளைய வளர்க்கணுமா? எனக்கு இந்த குழந்தைய வேண்டாம். கீர்த்தி சொல்றது உண்மையா மனு? சொல்லு மனோ, கீர்த்தி சொன்னது உண்மையா? இன்னைக்கு நேத்து இல்ல, இவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கீர்த்தி சொன்ன நாள்ல இருந்து அவகிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் இவனோட சுயரூபம் உனக்கு தெரிய வரும் கீர்த்தி. அன்னைக்கு அது காலம் கடந்த அறிவா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொன்ன மாதிரியே வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு அவன் நிக்கிறப்போ இப்ப போய் இதெல்லாம் தெரியணும்னு இருக்கு. சீதா, கீர்த்தி கிட்ட பேசுமா. குழந்தை ஏதாவது பண்ணிக்க போறா. அவளை பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி நான் பாத்துக்கிறேம்மா. இப்ப கூட உங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கானா? இங்க பாருங்கண்ணா, கீர்த்தி அங்க வரணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, நாங்க அவளை அங்க அனுப்புறதா இல்ல. அவ இங்கதான் இருப்பா. சீதா, குழந்தை பாவம். அது என்ன பாவம் செஞ்சது? அந்த பிஞ்சு அழிக்கிற அளவுக்கு நாங்க யாரும் கல் நெஞ்சுக்காரங்க கிடையாது. அந்த குழந்தைய அவ பெத்தெடுப்பா, அவ அதை வளர்ப்பா. அது இங்கதான் வளரும். என் கீர்த்தி குழந்தையா எங்க வீட்டு குழந்தையா வளரும். நீங்க போங்க போங்கன்னு சொல்றல. மாமா, இவன் என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா கூட்டிட்டு போடுங்க. இன்னைக்காவது என் தங்கச்சிக்கு அவனை பத்தி தெரிய வந்துச்சே. இனிமே இவன் எங்க வீட்டு பக்கம் கூட எட்டி பார்க்க கூடாது. கூட்டு போயிடுங்கன்னு சொல்றேன். என்னடா முறைக்கிற? போடா, போ.